உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பிருந்தா, நீ என்ன நம்புறியா இல்லையா? நீ என்ன நம்பலன்னு சொல்லு. இப்பவே, இந்த நிமிஷமே நான் உன் வாழ்க்கையை விட்டு இப்பவே போயிடுறேன். ஆனா போயிட்டு அவ கூடலாம் சத்தியமா வாழ மாட்டேன். அப்படியே எங்கேயாவது நான் போயிடுவேன். சரியா? எங்கேயாவது போயிடுவேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கார்த்திக். நீ மட்டும் எனக்காக தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்க. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு அங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறியா பிருந்தா? அது இந்த ஜென்மத்துல கண்டிப்பா நடக்கவே நடக்காது. சொல்லு பிருந்தா, ஒரு தப்பு நடந்துருச்சு. அது திருத்திக்க வழி இருந்தோம். நம்ம அதை செய்யாம கஷ்டப்படுறது பெரிய முட்டாள்தனம். சொல்லு, நீ என்ன நம்புறியா இல்லையா? சொல்லு பிருந்தா. கார்த்திக், பேசினதெல்லாம் போதும், நம்ம கிளம்பலாமா? சொல்லு பிருந்தா, நீ என்ன நம்புறியா இல்லையா? இனி அவ உங்களை நம்பி என்ன ஆக போகுது? பிருந்தா, நான் உன்னை கேக்குறேன். நீ சொல்லு, என்ன நம்புறியா இல்லையா? நான் உங்களை நம்புறேன் கார்த்திக். ஏய், என்னடி நம்புற? ஏன் பிருந்தா, நான் தப்பு பண்ணல நம்புறா. எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். கார்த்திக், இனி பிருந்தா உங்களை நம்பி என்ன பிரயோஜனம்? நீங்க விஜய் கழுத்துல தாலியை கட்டிட்டீங்க. இனி நீங்க பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க நல்லவரா இருந்தாலும் சரி, கெட்டவரா இருந்தாலும் சரி, இனி உங்க வாழ்க்கை வேற, பிருந்தா வாழ்க்கை வேற. ஏதோ நீங்க தெரியாம புரிஞ்சுக்காம பேசுறீங்க. பிருந்தா, இது அவ்வளவுதான். எல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு வேற ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சுக்க. கார்த்தி மேல உனக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கட்டும். ஆனா அவருக்கும் உனக்கும் எந்த உரிமையும் இல்லைங்கிறது மட்டும் உன் மனசுல எப்பவுமே இருக்கட்டும். புரியுதா? இதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியான முடிவு. நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் பிருந்தா. நம்பிக்கையோட இரு.